மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை. உங்களுக்கு நல்லா ஸ்பைஸியாக சாப்பிட பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இன்க்ரீடியன்ட்ஸ் ரெடியாக இருந்துச்சுன்னா செய்கிறதுக்கு 10 மினிட்ஸ் கூட ஆகாது. தயிர் சாதம், ரசம், சாம்பார் சாதம் எல்லாத்தோடையும் மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு காரசாரமான சைட் டிஷ். லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணுறதுக்கு கூட செய்யலாம், குயிக்காக ரெடி ஆகிடும். இது பண்ணுறதுக்கு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு வெங்காயம் பொடியாக சாப் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா ஃப்ரெஷ்ஷாக இடித்த இஞ்சி பூண்டு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக கூட சேர்க்கலாம், ஆனால் ஃப்ரெஷ்ஷாக இடித்து சேர்க்கும்போது அதோட அரோமா இன்னும் நல்லாயிருக்கும். இதில் 200 கிராம் மஷ்ரூம் கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா மஷ்ரூம்லேருந்து வேகமாக தண்ணி ரிலீஸ் ஆகும். நம்மளாம் எக்ஸ்ட்ரா எதுவும் தண்ணி சேர்க்க தேவையில்லை. இப்போ 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். காரம் கம்மியாக வேணும்னா 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது மஷ்ரூம் கூட நல்லா கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். இப்போ ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது ஃப்ளேவருக்காக தான் சேர்க்குறோம். ஒரு டீஸ்பூன் லைம் ஜூஸ், கொஞ்சமாக ஃப்ரெஷ் கருவேப்பிலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க. பச்சை மிளகாவும் ஃப்ரெஷ்ஷாக சேர்க்குற கருவேப்பிலையும் இந்த டிஷ்ஷுக்கு சூப்பரான ஃப்ளேவர் தரும், மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. கடைசியாக பொடியாக வெட்டின கொத்தமல்லி தூவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை ரெடி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு காமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள்.